கொஞ்சம் கொஞ்சமாவாமா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி. ஐயோ மாத்தி சொல்லிட்டேன் பாருப்பா. 2 கிளாஸ் மாவு எடுத்தேன்ப்பா. அதுல 1.5 கிளாஸ் அரிசி. 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன்ப்பா. கிளறி விட்டு சின்ன தீயா வச்சுட்டோம்னா மூடி வச்சிடலாம்ப்பா. இப்ப சின்ன தீயா வச்சு பெரிய தீ வைக்கூடாது. இதோட அடி கொஞ்சம் பிடிக்கும். அந்த அடி பிடிச்சிதேன்னு சொல்லிட்டு நம்ம சுரண்ட கூடாது, அடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கலரினே இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் பிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லா வெந்ததுன்னு அர்த்தம். என்ன பண்றீங்க? பூதாம்பா கட்டிங்கிறேன். இன்னைக்கு அத்தை வாங்கி வந்தாங்களா, அது சரி பாதி கட்டிட்டேன். நூல் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன்பா. அம்மா வந்து பூதா கட்டிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கலாம். இன்னைக்காப்பா நம்ம கூழ் செய்யலாம்மா. கூழ் செய்ய போறோமாமா? கூழ் செய்யலாம்ப்பா. சூப்பர்மா. இன்னைக்கு கூழ் வீடியோ தான் फ्रेंड्स நம்ம பார்க்க போறோம். அம்மா எப்படி செய்றாங்கன்னு பார்த்தலாம். நம்ம அதுல பூ கொஞ்சம் கட்டி வச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு கட்டிங்கிறேன்மா. சூப்பர்மா. பூ கட்டிட்டு அப்ப கூழ் செஞ்சிடலாமாமா? செஞ்சிடலாம்ப்பா. சரிம்மா. எல்லாரும் இனிமே தான் பண்ணுமாமா? தேவையான பொருளை எடுத்து தான் வச்சிருக்கேன். அப்படியா? கட்டி வச்சிட்டோம்னாக்கா கூழ் செய்யறதா முன்னாடியே புளிக்கலாம் வைப்பீங்களாமா? ஆமாப்பா, புளிக்க வச்சேன்பா. நீ நைட்டு புளிக்க வச்ச நேற்று நைட்டு. அது பார்த்தா சரி நீ அன்னைக்கு தூங்கின்னு இருந்தியா, உன்னை எழுப்புறதுக்கு சரி எழுப்ப முடியல, அதனால நானே வச்சுட்டு புளிக்க வச்சுட்டேன்ப்பா. சரிம்மா. சரி அப்படியே சொல்லிக்கலாம். கிளாஸ்ல அளவுக்கு சொல்லிட்டு அளவு மட்டும் சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன்ப்பா. அதான் பின்னாடி இங்க தெரியுதாம்மா கூழ் குண்டாலாம் இருக்கே. வச்சுட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பூண்டு போயிட்டா கட்ட முடியல. சொல்லவே இல்லையம்மா கூழ் செய்ய போறோம் நீங்க கிட்டலாம். சொல்லவே இல்லையா? சரி எப்படியும் கூப்பிட்டு தானே போறோம். சரிம்மா. போதும்பா, கட்டி முடிச்சிட்டோம். எல்லாம் சின்ன சின்ன பூவா இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு பூத்துட்டா அப்படியே கூட போட்டுக்கலாமா சாமிக்கு? வச்சுட்டு நம்ம போய் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம போய் எப்படி கூழ் செய்யலாம்னு பாக்கலாங்களாங்கம்மா. ஆயா என்னம்மா உருவிட்டு இருக்காங்க? ஆயா புதினாவும் கொஞ்சம் மண்தக்காளி கீரை கொஞ்சம் வாங்கி வந்து வச்சிருந்தேன், அதை கிள்ளி வைக்கிறாங்கப்பா. சரிம்மா. கருவேப்பிலை எல்லாம் அப்படியே குண்டான்ல இருக்கே. கருவேப்பிலை கொடுத்தாங்களே, நிறைய கொடுத்தாங்க இல்லையா? அப்படியே கீரையோட எல்லாத்தையும் குத்துட்டீங்களா ஆயா கிட்ட உருவ சொல்லி? கீரை தானே கிள்ளிங்கிற மண்தக்காளி கீரை எல்லாத்துக்கும் நல்லது தான். தக்காளி கீரை வாரத்தில் 3 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லது உடம்புக்கு. வயிற்றுல புண்ணு இந்த விட ஆறிடும். நெருப்பில் கொடுத்தா கடையில் தான் அவனை கொடுக்குறாங்கல்ல, அதை உயிர் போடுறேன். அதெல்லாம் கிள்ளிட்டேன். இந்த கடைசியில் கிள்ளிட்டேன்னு படுகிற வேலை பயம். நம்ம மாவு தாங்க மாறுன்னு கேட்டாங்க இல்லையா, மாவு புளிக்க வைக்கும்போது சொல்லவே இல்லையம்மான்ட்டு நைட்டே புளிக்க வச்சுட்டேங்கம்மா. சரி தூங்கும் போது குழந்தைங்களை எழுப்ப எனக்கு மனசு வரல. நேற்றுக்கு எழுந்து சரி கொல்ல வேணும், நம்மளே மாவு சொல்லிக்கலாம் அளவுன்ட்டு. இவர் நல்லா புளிச்சிச்சிங்கம்மா. நைட்டு ஊற வச்சோம். இந்த மாதிரி நல்லா புளிச்சிச்சுன்னா தான் செய்யணும், அப்பதான் நல்லா இருக்கும் கூழ். 2 கிளாஸ் எடுத்துருக்கிற மாவு 2 கிளாஸ் போட்டு ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுட்டா போதும். வேற எதுவும் போடக்கூடாது, உப்புலாம் எதுவும் போடக்கூடாது. தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி வச்சிடுவோம். வச்சிட்டோம்னா நல்லா ஒரு மாதிரி முட்டையா மேலெல்லாம் நுர மாதிரி வந்திருக்கும். அப்பதான் புளிச்சிச்சின்னு அர்த்தம். நம்ம அப்பதான் செய்யணும், இல்லைன்னா மண்ணு மாதிரி இருக்கும். மண் கூழா இருக்காது, நல்லா இருக்காது. நம்ம அந்த மாதிரி புளிச்ச பிறகு கூழ் செய்யலாம். என்ன மாவுன்னு சொல்லிடுங்கம்மா. கெவுரு மாவுப்பா. சொல்லவே இல்லை. ஆமாப்பா, ராகி மாவு கேழ்வரகு மாவுலாம் சொல்லுவோம் இல்லைங்கம்மா, அந்த மாவு தான் வச்சிருக்கிறோம். நம்ம ஆடி மாசம்னா அந்த மாவுல செய்வோம் இல்லையா சாமிக்கு. சரிம்மா. காலி பாத்திரம் தான்ப்பா, இனிமே தான் தண்ணி ஊற்றி வைக்க போறோம். சாமிக்குன்றதுனால பொட்டுலாம் வச்சு வச்சிட்டீங்களாமா? பொட்டுலாம் வச்சு வச்சேன்ப்பா. அரிசி தாங்கம்மா, இது ஒரு 1.5 டம்ளர் போட்டுருக்கிறேன் அரிசி. என்ன அரிசிமா இது? பச்சரிசிமா? பச்சரிசிப்பா. பச்சரிசி போட்டு ஊற வச்சு நல்லா கழுவி நல்லா வச்சுட்டோம். சுத்தமா நல்லா தண்ணி ஊற்றி இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கொஞ்சம் உப்பு போட்டு செய்யலாம். இது நிறைய பொருள் தேவைப்படாதுங்க. இதுதான் இந்த தண்ணி நல்ல தண்ணி தான்ப்பா ஊற்றி வச்சிருந்தேன். ஊற வச்சு தண்ணி நல்ல தண்ணி இதை வடிகட்டி இதையே வச்சுட்டேன். அதே நம்ம பயன்படுத்திக்கலாமா? அதே பயன்படுத்திக்கலாம்ப்பா. பொங்கல் செய்யும் போது வச்சிருந்தேன்லப்பா அரிசி ஊற வச்சு, அதே மாதிரி இப்படி நுறுக்கி போட்டோம்னா நல்லா வெந்துரும் சொன்னேன் இல்லையா? இதுக்கும் அதே மாதிரி இப்படி நுறுக்கி போட்டோம்னா கூழ் நல்லா மழை இருக்கும், நல்லா இருக்கும்பா. அரிசியா சோறா இல்லாம நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா உடஞ்ச சாப்பாடு உடஞ்ச மாதிரி நொய் போட்டு செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம வீட்டு நொய் இல்ல, அதனால ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கோங்கம்மா. சூப்பர்மா. உடச்சி விட்டுட்டோம்னா இந்த நொய் மாதிரி ஆயிடும். அதுல செஞ்ச மெதுவடை சூப்பரா இருந்துச்சுமா. எங்கேயோ யோசனை பண்ற மெதுவடை சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி என்ன அப்படின்னு யோசனை பண்ணிருக்கிறேங்கம்மா. நம்ம சாமி படைச்சோம் இல்லையா, அது சொல்றாப்புல. பாயாசம் மெதுவடை எல்லாம் செஞ்சீங்களா? சக்கரை பொங்கல் கூட பெரிய வீடியோ போட்டு இருந்தோம்ல. ஆமாப்பா அன்னைக்கு. ஆனா வடை நம்ம பெரிய வீடியோ போடல, இருந்தாலும் வடை சூப்பரா இருந்துச்சுமா. அரிசி நம்ம இப்ப போட்டுக்கலாம்ப்பா. தண்ணி கூட கொதிக்க வச்சு கூட போட்டு வேக வைக்கலாங்கம்மா. ஆனா இந்த மாதிரி போட்டோம்னா
தண்ணியா கூடவே சேர்ந்து வேகும்போது ரொம்ப நல்லா வெந்துடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போல கொதிச்சதுக்கு கூட போடலாம்ப்பா. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி வேக வைக்கும்போது நல்லா இருக்கும். இப்ப தண்ணி ஊத்தி வச்சிடலாங்கம்மா, அது பாட்டில் வெந்துன்னு இருக்கும். அளவுலாம் இல்லையாம்மா? அளவாப்பா இப்ப 2 ஜக்கு ஊத்திக்கிறோம் இல்லையா, இதுல ஒரு 4 போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம்ப்பா. இந்த ஜெகில ஒரு 4 ஊத்தி இந்த மாதிரி இல்ல, இது ஒரு 1/2 லிட்டர் இருக்குமாப்பா? 1/2 லிட்டராமா இருக்கும்மா? இருக்கும். அதுல ஒரு 4 ஊத்தி வேக வைப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நம்ம தண்ணி பத்தலன்னா ஊத்திக்கலாம். மாவுலாம் ஊத்தி கிளறுவோம் இல்லையா, அரிசி வெந்த உடனே. ஏன்னா முதல்ல வைக்கும் போது கொஞ்சமா வச்சுக்கலாம். சரிம்மா சரிம்மா. பத்தலன்னா கூட ஊத்திக்கலாம் இல்லையா. 2 கிளாஸ் மாவு, அதுல 1.5 கிளாஸ் அரிசியாமா, பச்சை அரிசியாமா? அந்த மாதிரி போட்டுக்கிறோம்ப்பா. நம்ம விருப்பம் தான். பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் மாவு 1 கிளாஸ் அரிசி அந்த மாதிரி போடலாம். விருப்பம் தான். நம்ம விருப்பம் போல போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி கூட ஒரு கூழ் வீடியோ போட்டிருக்கோம். ஆமாமா, மாடி மேல போட்டிருக்கோம் புதுசுல. அப்ப பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் மாவு 1 கிளாஸ் அரிசி தான் போட்டோம். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் மாவு கொஞ்சம் அதிகமா போடலாம் அப்படின்ட்டு 2 கிளாஸ் அரிசியும் 1.5 கிளாஸ் மாவும் போட்டிருக்கிறோம். ஐயோ மாத்தி சொல்லிட்டேன் பாருப்பா. 2 கிளாஸ் மாவு எடுத்தேன்ப்பா, அதுல 1.5 கிளாஸ் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன்ப்பா. அத மாத்தி 2 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் மாவு அப்படி சொல்லிட்டேன்ப்பா. சரிம்மா. நம்ம எல்லாத்தையும் அளந்தே போட மாட்டோம்மா, அப்படியே போட்டுருவோம்னா அதனால பாத்தீங்கன்னா இப்ப அளந்து அது தெரியும் இது ஆயிடுது. நம்ம போவோம் தோராயமா அள்ளி அப்படி போட்டு செஞ்சிருவோம். எது செஞ்சாலுமே நம்ம இப்ப அளவுலாம் அளந்தே செய்ய மாட்டோம். அதனால அளவு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆயிடுது எனக்குங்கம்மா. ஆனா கரெக்டா வந்துரும். அப்படியே பண்ணி இது பண்ணி வரும்போது என்னவோ நினைச்சுக்குவேன். ஆனா அங்க வரும்போது பார்த்தா கரெக்டா வந்துரும். அவ்வளவுதான், பொங்கி வர போறாங்கப்பா. ஆமாமா, கூழ் பானை பொங்குதாமா? கூழ் பானை பொங்குறாங்கப்பா. இந்த மாதிரி வருது இல்லையா, இப்ப வந்து நம்ம கிளறி விடலாம்ப்பா. இந்த மாதிரி நேரத்துல கிளறி விட்டு சின்ன தீயா வச்சிட்டோம்னா தான் பொறுமையா இதோட அது மாவு நல்லா குழைய ஆரம்பிக்கும் அந்த அரிசி. அதுக்கப்புறம் நம்ம மாவு ஊத்தி கிளறலாம்ப்பா. நல்லா வெந்துடணும்ப்பா. இப்போ கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கலாமா, கல் உப்பு போட்டுக்கலாம். ஆடி மாசம் வந்துட்டால லைனா சாமிக்கு எல்லாம் வரும். ஒரு மாறி மாறி வருவாங்க. அம்மன் வருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், பெருமாள் வருவாரு. இந்த மாதிரி எல்லாரும் வரும். லைனா வந்துனே இருக்கோம். வருஷம் வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு அழகா கும்பிடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் இதெல்லாம் கும்பிடக்கூடாது ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பா இல்ல இல்லையா, அதனால நம்ம இருந்தாலும் எனக்கு சாமி கிட்ட வச்சு படைக்கிறேன்னு கொஞ்சம் இதுவா இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்கும் கும்பிடாததுனால. அதனால கொஞ்சம் கூழ் செஞ்சு நம்ம சாமிக்கு வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிறோங்கம்மா. நல்லா இருக்குங்கம்மா. அந்த கூழ் ஊத்துற அந்த சாமி வந்து நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா கூழ் வைப்போம், கருவாட்டு குழம்பு வைப்போம், முருங்கைக்கீரை வைப்போம். அப்புறம் மரம் 2 மரம் வச்சு அந்த மரத்துல ஒரு மரத்துல துள்ளு மாவுன்னு சொல்லி வைப்போம். இன்னொரு மரத்துல உருண்டை வைப்போம். அம்மனுக்கு ரொம்ப உருண்டை பிடிக்கும் இல்லையா, அதனால பச்சரிசி உருண்டை பண்ணி அது மேல வெங்காயம் வச்சு தயிர் வச்சு வெள்ளம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் வைப்போம். நல்லா இருக்கும். வேப்பில எல்லாம் நிறைய வச்சு அது மாதிரி பண்ணும். நம்ம அரவிந்த் கல்யாணத்துக்கு போன வருஷம் நல்லா அந்த மாதிரி பண்ணோங்கம்மா. அதோட ஜெயஸ்டி கல்யாணத்துக்கு பண்ணோம். இந்த மாதிரி பெருசா ஊத்துறது வந்து அந்த மாதிரி செய்வோம். கல்யாணத்தப்போ கல்யாணம் ஆகுதுங்க இல்லையா வீட்டுல, அப்போ பண்ணுவோம். மற்ற நேரத்துல இந்த மாதிரி தாங்கம்மா கொஞ்சமா செஞ்சு இந்த மாதிரி படைச்சிடுவேன். நம்ம சாமி படத்தாண்டே எல்லா சாமியும் இருக்காங்க இல்லையா, பெருமாள் சாமி, நம்ம முருகர் சாமி எல்லாரும் இருக்காங்க இல்லையா. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அப்பெல்லாம் இருக்காங்க. அங்க வந்து கூழும் நம்ம கீரை அந்த மாதிரி எல்லாம் வச்சு வைப்போங்கம்மா. காரக்குழம்பு மாதிரி கூட கொஞ்சம் எடுத்து அந்த குழம்புல அங்க வச்சிருவோம். இந்த மாதிரி வைக்கிறதுல வந்து நம்ம கருவாட்டு குழம்புலாம் வைப்போம் இல்லையா, வாசல்ல வச்சு ஒரு கற்பூரம் ஏற்றிக்குவோம். அந்த மாதிரி வச்சு வாசல்ல வைப்போம். நம்ம வாசல்ல குளத்து மேல. இந்த வாட்டி நம்ம கற்பூரம் எல்லாம் கூட ஏற்றக்கூடாது கொஞ்சம், ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சு நீர் வளாவிக்கலாங்கம்மா. வெந்துச்சாமா? அரிசி நல்லா வெந்துச்சுப்பா. பாத்திரத்தையே பார்ப்பா, நல்லா குழஞ்சி இருக்குது. ஆமாமா, சூப்பர்மா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி நேரத்துல மாவு ஊத்திட்டோம்னாக்கா நல்லா இருக்கும்பா. மாவு புளிச்சு வச்சுட்டோம் இல்லையா, கலக்கிடலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற்றணும். கட்டி கட்டியா இருக்கும். இப்படி கொஞ்சமா ஊத்தி தான்ப்பா கலக்கணும். இப்படி ஊத்தினே இருக்கும்போது அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்தப்பா கடன்னு திக்னஸ் ஆயிடும். இது பெரிய பாத்திரமா இருந்தா எங்க யாரையா ஊத்த சொல்லிட்டு நீங்க கலருவீங்க. ஒரு வாட்டி இது மேலே வேற ஏறி நின்னுக்கினீங்க, எட்டமும் இல்ல. எனக்கு பெரிய பாத்திரம் அதை அப்ப வச்சிருந்தேன் கல்யாணத்தப்ப. மேல ஏறி ஊத்தணுமா? ஆமாப்பா, தலை வேற மேல முட்டுதுன்ற கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஊத்தணும்ப்பா.
இல்லைன்னா டக்குன்னு உருண்டையே ஆயிடும். இதுக்கும் பதம் இருக்காமா? ஆமாப்பா நீ பக்குவமா தான் கிளறணும்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமாவாமா? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பால் பாலா ஆயிடுதா? பாலா ஆயிடும்பா. ஊத்திட்டேன் இல்லையா? இப்பவே திக்கா இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம தண்ணி ஊத்தி இப்ப ஊத்தி நல்லா தண்ணியா இருக்கணும். தண்ணியா கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மாவு வேகணும் இல்லையா? பச்சை மாவு ஊத்திக்கிறோம் இல்லையா? அதனால மாவு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம்ப்பா. நல்லா மாவு பதம்லாம் கூட இல்ல போலியம்மா, தண்ணி பதம். தண்ணியா நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி ஊத்திக்கலாம்ப்பா. நம்மளுக்கே தெரியும் ரொம்ப தண்ணியா இல்லாம இந்த அளவுக்கு திட்டமா வச்சிட்டோம்னாக்கா அது வெந்து 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 நல்லா வந்துரும்பா. திட்டமா இப்படி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அதுக்கப்புறம் அது வேக 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 கொஞ்சம் கட்டி ஆயிடும்பா. நைட்டு ஃபுல்லா அப்படியே நல்லா வச்சிட்டோம்னா காலையில அள்ளி போடுற மாதிரி வந்துரும்பா. மேல ஒரு மாதிரி ஏடு மாதிரி ஆயிடும்லம்மா, அது எடுத்துருவீங்கல்ல? ஏடு மாதிரி ஆயிடும்பா. நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம்ப்பா. இப்ப சின்ன தீயா வச்சிடலாம், பெரிய தீ வைக்கூடாது. இதோட கொஞ்ச நேரம் வச்சுட்டு சின்ன தீயா வச்சுட்டு கொஞ்சம் விட்டுலாம். இப்படி மூடி போட்டு இப்படி வைக்கணும்பா. காத்தும் போகணுமா இந்த சைடுல? கரண்டி உள்ளவே இருக்கு இல்லையா? எடுக்க கூடாது. அதுக்காகப்பா நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் கலக்கி விடுங்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு விட்டு கலக்கி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மாவு உள்ள இருக்கிற மாவு மட்டும் வேகும், மேல வேகாது. ஆனால் கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னாக்கா அது கண்ணாடி மாதிரி வந்துடும். வெந்து நான் அப்ப காட்டுறேங்க உங்களுக்கு. ஆமாப்பா, வெந்துட்டு இருக்கோம். நல்லா மேல எழுந்து வந்துச்சு போலியமா? அதுதான் கொஞ்சம் கம்மியாவே வைக்கணும்ப்பா. நம்ம கொஞ்சம் கம்மியா வச்சோம்னா மாவு வேக வேக அதிகமாகினே இருக்கும். அது பெரிய பாத்திரமா வச்சுட்டோம்னு வச்சுக்க நல்லா தாராளமா வேகணும்பா. இந்த கூழ் செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே மூடி போடுறோம் இல்லையா? சின்னதா அடி கொஞ்சம் பிடிக்கும். அந்த அடி பிடிச்சிதேன்னு சொல்லிட்டு நம்ம சுரண்ட கூடாது, அடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கல்லினே இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் பிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லா வெந்ததுன்னு அர்த்தம். லேசா அழகா ஒரு அடி பிடிக்கும். தீஞ்ச மாதிரி பிடிக்காது, திட்டமா பிடிக்கிற அளவுக்கு நம்ம சின்ன தீயே வச்சிடலாம். பொங்கி வந்ததுக்கப்புறம் குட்டி தீ வச்சுட்டே செய்யுங்க. அந்த அடியை நம்ம சுரண்டிட கூடாது இல்லம்மா? இப்ப சுரண்ட கூடாது. இப்ப சுரண்டணும்னா தீஞ்ச வாசனை வந்து கூழ் எல்லாம் பரவிடும். அது அப்படியே கீழே அடியில இருக்கணும் அந்த அடி பிடிச்சது. இப்ப மேல பாத்தீங்கன்னா மேலேயும் ஒரு ஏடு வரும்பா, கீழே ஒரு ஏடு வருமா, மேலேயும் ஒரு ஏடு வரும். நாளைக்கு வரும் அந்த ஏடு, இப்ப வராது. அந்த ஏடு வந்துச்சுன்னா நாளைக்கு அந்த ஏடு அழுக்க நம்ம எடுத்து ஒரு தட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊத்தி கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு படைச்சிட்டு குடிக்கலாங்கம்மா. வெந்து முடிஞ்சிச்சாமா? ஆமாப்பா, அது பாருப்பா வெந்துருச்சு இது நல்லா. இப்ப இந்த மாதிரி மூடிட்டோம்னாக்கா காலையில கட்டி ஆயிடும். எடுத்து போட்டு கரைக்கிற மாதிரி நம்ம வெந்துச்சான்னு பாக்கணும்னா கூட ஒரு கிணத்துல தண்ணி எடுத்து நான் தண்ணியில கையை வச்சு தொட்டு இந்த மாதிரி வச்சு இப்படி பாக்கணுங்கம்மா. வச்சு காட்டுட்டுங்களா? நம்ம இந்த மாதிரி தண்ணியில கையை வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வரும். அது வெந்துச்சுன்னு அர்த்தம் சொல்லி அப்படி நினைச்சுக்குவோம். அந்த நேரத்துல இந்த கரண்டி எடுத்துட்டு சுத்தமா சுத்தி இப்படி இருப்பாங்க இல்லையா? எல்லாம் வழிச்சு நம்ம இப்படி உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்கம்மா. அப்படியே மூடி வச்சிடணும். திறந்துலாம் நம்ம பார்க்க கூடாது. இதோட நாளைக்கு காலையில தான் திறக்கணும். திறந்து நம்ம எடுத்து நல்லா கரைக்கணும். நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி அந்த மாதிரி குடிச்சோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா, நம்ம கூழ் அழகா செஞ்சு முடிச்சிட்டோம். நம்ம சாமிக்கு படைக்கலாங்கம்மா நாளைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.